ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளாக் சீசன் 4 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லைக்கு, ஒரு 15 கமெண்ட். இதை போட்டு விட்டிங்கன்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ சட்டப்பட்டுன்னு வரும். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய நைஜீரியா மேட்ச் முடிஞ்சதை தான் காட்டுறாங்க. இங்கே ஸ்டேடியமில் எல்லாருமே கோல்னு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம இசாகியோட அம்மா அப்பா, பாச்சிராவோட அம்மா இவங்களாம் வந்து சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ரியில் இந்த மாதிரி ஜப்பான் நைஜீரியாவை வந்து 4-0ன்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இசாகி, பாச்சிரா இவங்களாம் கோலை வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. கொரோனா ரைச்சி இவங்களாம் வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்கே பாரோவும் ஷிடோவும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐக்கு வந்து ஜெஸ்ஸியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்வெட்டோட வந்து இசாகிட்ட கேட்பான், எப்படிப்பா அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம இசாகி வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்குறான். அந்த லாஸ்ட் கோல் அந்த மேட்ச்சில் வந்து ஒனாசி ஸ்கோர் பண்ணணும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இசாகி அந்த ஷாட்டை வந்து ஸ்டீல் பண்ணி கோல் அடிச்சிருந்திருப்பான். இது வந்து ஒரு அன்பிளான்டான விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் அப்படியே அங்கே நைஜீரியா பிளேயர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்குள்ளே பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒனாசியா சைடு வந்தால் பையன் வந்து ஃபயர்ட் அப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று சர்பாஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு யூச்சி சாகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு என்ன சொல்கிறது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படி வேணா சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே சீன் மாதிரி அப்படியே U20 ஜெர்மன் டீமோட ஹோட்டலை காட்டுறாங்க. அங்கே நம்ம கைசர் வந்து செம்ம காண்டில் கோலாவை போட்டு பாட்டிலோட பிழிஞ்சு குடிச்சிட்டு இருந்திருப்பான். அவ்வளோக்கும் இருந்திருக்கும் போல பையனுக்கு. சைடில் நம்ம சாயி வந்து இதெல்லாம் பத்தாதரா தம்பிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா இங்கே நம்ம பன்னியை காட்டுறாங்க. அவன் டிவியில் பார்த்துட்டு நீ எங்களை மாதிரி ஒருத்தன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் விட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ப்ளூ லாக் ஹெட் வாட்டர்ஸ்க்கு போகுது. அங்கே பார்த்தா நம்மளோட ஃப்ரான்ஸ் டீம் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க போல. லோக்கியும் சார்லஸோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்போ நம்ம லோக்கியை வந்து வழக்கம் போல் இவங்களாம் ஒரு சின்ன ஃப்ரைஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கு சார்லஸ் வந்து ஷிடோ கூட மேட்ச் விளையாட வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம லோக்கி வந்து சொல்லுவான், நான் இசாகியை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இசாகி வந்து அவனை நீலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால தான் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சைடில் ஒரு கேரக்டர் வந்து சொல்லுது, அவன் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி. இவன் தான் வந்து ஹியூகா. இவனும் வந்து நியூ ஜென்ரேஷன் வேர்ல்டில் ஒருத்தன். இவன் இந்த மாதிரி புக்கை படிச்சுட்டு இசாகிலாம் டோட்டலி அன்சூட்டபிள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் விட்டுட்டு இருந்திருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சைட் பை செலக்ஷன் தான் காட்டுறாங்க. நம்ம பொரோட்டோஸோ அதான் ஹிரோட்டோஷி அவன் வந்து ஒரு புது டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கான். இந்த மாதிரி ப்ளூ லாக் காம்படிஷனாக ஒரு 301 பிளேயர்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட மெயின் கோலாக இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும் அப்படின்றத வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு 2 பிளேயர் மட்டும்தான் ஜப்பான் நேஷனல் டீம் அண்ட் U20 வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்கிறான். இதில் ஒரு பிக் ரிவீல் என்ன ஆகிறான்னா நம்ம கீரா அவன் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வரான். ப்ளூ லாக் ஃபஸ்ட் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ளூ லாக்கை க்ரஷ் பண்ணுவேன், இசாகியை க்ரஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷிண்டோ ஹனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வருது. ரொம்ப பொலைட்டான கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கான். அவன் வந்து கீராவை ரெகனைஸ் பண்ணி ஜப்பானோட ஹோப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சாப்டர் லாஸ்ட்டில் வந்து அதான் நம்மளுடைய கடைசி ஸ்டார் நம்மளோட நாகி வந்து யாரா நீங்கள் ஸ்மால் பாய்ஸ்ன்ற மாதிரி அங்கே தனியாக ஃபஸ்ட் ரூம் செலெக்ஷன் ரூமில் ஃபஸ்ட்டாலும் வந்து உக்காந்துட்டு இருந்திருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இப்போ கீரா, ஷிண்டோ, நாய் 3 பேருமே அந்த ரூமில் இருப்பாங்க. இவங்க கூட சேர்த்து இன்னொரு 10 பிளேயர், மொத்தமாக ஒரு 13 பிளேயர் இருக்கிறதா வந்து ஷிண்டோ சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்புறம் கீரா வந்து நாய்கிட்ட கேட்பான், ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாவே கேட்பான். நாய் வந்து இப்போ தானே நம்ம மீட் பண்ணோம், அதுக்கிட்டே ரூடா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இசாகி கூட விளாண்ட பிளேயரை பற்றி கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நாய் வந்து கேட்பான், ஏன் உனக்கு இசாகியை பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கீரா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ப்ளூ லாக் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இசாகி தான் கீராவை எலிமினேட் பண்ணான் அப்படின்ற விஷயத்த. இப்போ நம்ம ஹிரோட்டோஷி வந்து கேம் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த ரவுண்ட் பேர் வந்து பேர்ட் கேஜ். இதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுவாங்க. அவன் வந்து இன்னொரு பிளேயரை வந்து பிக் பண்ணோம். இவங்க 2 பேருமே வந்து பேர்ட் டீம். மீதி இருக்கிற எல்லாருமே வந்து அதான் அந்த 11 பிளேயர்ஸுமே வந்து கேஜ் டீம். இப்போ இந்த கேஜ் டீம் வந்து என்ன பண்ணணும்னா சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி பாலை மாற்றி பாஸ் பண்ணணும். நடுவில் இருக்கிற அந்த 2 பேர்ட் டீமில் இருக்கிறவங்க வந்து பால் எடுக்க ட்ரை பண்ணணும். டைமிங் வந்து 136 செகண்ட்ஸு. ஸோ அதுக்குள்ளேயும் இந்த 2 பேருமே பால் எடுத்துட்டாங்கன்னா அவங்க 2 பேருமே அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படி எடுக்கலைன்னா புதுசாக 2 பேர் வருவாங்க. இவங்க வந்து கேஜ் டீமுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 டீம் செலக்ட் ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. மீதி இருக்கிற 7 பேர் வந்து அப்படியே எலிமினேட் ஆகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம நாகியை தான் செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம நாகி அவனோட பார்ட்னராக கீராவை சூஸ் பண்ணியிருப்பான். இவனுங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகுறதோட அப்படியே கட் பண்ணிட்டு ப்ளூ லாக் லாக்கர் ரூமை காட்டுறாங்க. நம்ம ஈகோ வந்து இசாகியை தனியாக பேசணும்னு கூப்பிட்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம்.
சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இப்போ ஈகோ இசாயி 2 பேருமே வந்து ரூஃப் டாப்க்கு போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இசாயி வந்து நைஜீரியா மேட்ச்சில் சொன்னதை அப்படியே யோசிச்சு பார்ப்பான். இந்த மாதிரி உங்கள் டாக்டிக்ஸ் எல்லாமே எனக்கு பெட்டர் கேமை தராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈகோ வந்து ரிப்ளை பண்ணுவான். இப்போது அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல பிளானே இல்லாமல் விளாண்டா அது டீம் ஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம இசாயை வந்து ஈகோ கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நான் நோவை தோக்கடிச்சு வேர்ல்டு பெஸ்ட் ஆகிறதுக்கான தேரியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன், ஆனால் அதுக்கு உங்கவே சாக்கர் எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாயி வந்து அந்த ஜீனியஸ் லேர்னர் இவன் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த டாப்பிக்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட ஈகோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இந்த ஜீனியஸஸும் லேர்னர்ஸும் மாற்றி அவங்களோட ஓன் வேலை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ தான் அவங்க க்ரோ ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதோட அந்த டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து இசாயி கிட்ட கேட்பான், நீ வந்து சாக்கர் கார்டுன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான், இவன் ஆக்டிவ் பிளேயராக விளாண்டுருந்தப்போ ஒரு மேட்ச்சில் ஒரு 7 மினிட்ஸ்க்கு இவன் ஒரு காடாக மாதிரி விளாண்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனுக்குள்ள ஒரு டிவைன் பவரை வந்து ஃபீல் பண்ணதாக சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம இசாய் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம இசாய் வந்து ஈகோ கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பான், நம்ம ஈகோ ஆக்டிவ் பிளேயராக விளாண்டுருந்தப்போ அவன் எந்த மாதிரி ஒரு பிளேயராக இருந்தான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், அவனும் இசாய் மாதிரியான ஒரு பிளேயராக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து ஆனால் மறுபடியும் அந்த கார்டியனை விசிட் பண்ணாதனால நான் சாக்கரை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மண்டே சொல்லிட்டே போவான், நான் நிறைய ஷேர் பண்ணிட்டேன் போல, இன்னைக்கு இது போதும் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம இசாயி வந்து என்ன பாருங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த கார்டை மீட் பண்ணி உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்து பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் நம்ம ஈகோவும் வந்து கோன் அண்ட் சர்பாஸ் மீ விச் இசாயி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மற்ற மேட்சஸ்லாம் தான் காட்டுறாங்க. குரூப் ஏல செகண்ட் கேம் இப்போ போயிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் இங்கிலாண்டை 2-1 சொல்லிட்டு தோக்கடிச்சிருப்பாங்க. நம்ம லோக்கி தான் வந்து 2 கோலுமே அடிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் வந்து 3-0 சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. மைக்கேல் கைசர் தான் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருப்பான். 3 கோலுமே அவன் தான் அடிச்சிருப்பான் போல. இப்போ அப்படியே அந்த குரூப் ரேங்கிங்கை போடுவாங்க. இந்த சைடு நம்ம ப்ளூ லாக் பிளேயர்ஸாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணி மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஃபன்னாக பேசி சிரிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாயும் ரெண்டும் வாஷ்ரூமில் மீட் பண்ணி பேசுகிறானுங்க. நம்ம ரென் வந்து இசாயி கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடாத, இப்போ என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கழுவிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்மளோட இசாயி வந்து நம்பர் 1 இருக்கிறத நினச்சி அந்த ப்ளஷரை இன்னும் ஃபீல் பண்ணுறான் பையன். நம்பர் ஒன் சொல்லிட்டு அவனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே ஒரு நாள் கழிச்சு கட்டுறாங்க. பார்த்தா ஜப்பான் வர்சஸ் ஃப்ரான்ஸ் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது நம்ம இசாய் கெத்தா அப்படியே ஸ்டேடியம்குள்ளே போகிற மாதிரி காட்டுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ப்ளூ லாக் ஸ்டேடியமில் அப்படியே ஃபார்மேஷன்லாம் போட்டு எல்லோரும் உள்ளே வரதை தான் காட்டுறாங்க. அங்கே ஸ்டேடியமில் எல்லோரும் தீயாக கத்திட்டு இருப்பாங்க. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் அங்கங்கன்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறதுக்கப்புறம் கிக் ஆஃபும் ஸ்டார்ட் ஆகுது. கிக் ஆஃபில் ஸ்டார்டிங்கில் எடுத்ததும் நம்ம லோக்கி வந்து பாலை வந்து ஹூகோக்கு வந்து பாஸ் பண்ணுறான். ஃப்ரான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பான் பாக்ஸுக்கு வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க கோஆர்டினேட்டடாக. ஹூகோ வந்து பயங்கரமாக ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இசாயி ரெண்டு பேருமே வந்து தாண்டி போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இங்கே யாருமே ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கானுங்க. இப்போ இசாயி வந்து எல்லாரையும் பாஸை வந்து கவர் பண்ண சொல்லுவான். ஆனால் ஹியோரி சொல்கிறான், எல்லாரையும் கவர் பண்ணுறது இம்பாசிபிள், இவ்வளோ அட்டாக்கர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் டிஃபென்ஸ் லோக்கி மேலே தான் ஃபோக்கஸாக இருக்காங்க. நம்ம ஐகோ, ஆரியோ, நீக்கோ 3 பேருமே வந்து லோக்கியை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லோக்கி அதை அட்டென்ஷனை யூஸ் பண்ணிட்டு டயக்னலாக ரன் எடுக்கிறான். அப்புறம் பால் வந்து சார்லஸ் கிட்ட பாஸ் பண்ணுறான். ஜப்பான் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சார்லஸ் அந்த பாலை வந்து கிக் பண்ணி கோல் அடிக்கிறான். பவர்ஃபுல் ஷாட்டு. மேட்ச் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கட்டியுமே சார்லஸ் அவனோட ஃபஸ்ட்டு கோல் அடிச்சிருவான். அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது. மறக்காமல் அடுத்த டார்கெட்டை சீக்கிரமாக அடிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக அடுத்த வீடியோவும் போட்டுருவேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டிங்கன்னா பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டோட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you guys in another video.